தொடர்கின்றன. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கில் ஆலங்குடி அதிமுக எம்எல்ஏ கூப்பா கிருஷ்ணனின் சொத்துக்களை மறுமதிப்பீடு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வருமான வரி தீர்ப்பாயத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இத்தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 1991-96 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியின் வேளாண் துறை அமைச்சராக இருந்த கூப்பா கிருஷ்ணன் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் வந்ததை அடுத்து அவரது வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். சோதனையில் கணக்கில் காட்டப்படாத 5 கோடிக்கும் மேலான சொத்துகள் உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து வருமான வரி தீர்ப்பாயத்தில் கூப்பா கிருஷ்ணன் முறையீடு செய்தார். இவ்வழக்கில் கணக்கில் வராத சொத்துகளின் மதிப்பு 65 லட்சம் என வருமான வரி தீர்ப்பாயம் தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை சார்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கின் விசாரணை நீதிபதிகள் முருகேசன், ஜனார்தனன் முன்னிலையில் வந்தது. கூப்பா கிருஷ்ணனின் சொத்துக்களை மறுமதிப்பீடு செய்யுமாறு வருமான வரித்துறையினருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். முன்னாள் அதிமுக அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் தற்போது ஆலங்குடி எம்எல்ஏவாக உள்ளார். இளையான்குடி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் மத்திய அரசு வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளதால் அவர் பதவிக்காலத்தில் பெற்ற சலுகைகளை திருப்பி அளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பயிற்சி பெற்ற தேர்தல் அதிகாரிகள் நியமிக்கப்படவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த திமுக ஆட்சியின் போது நடைபெற்ற இளையான்குடி சட்டசபை இடைத்தேர்தலில் மக்கள் மாநாட்டு கட்சி சார்பாக போட்டியிட்ட கலைமணி என்பவர் தொடர்ந்த வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இளையான்குடி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டும் அப்போதைய ஆளுங்கட்சியான திமுகவின் அதிகார பலத்தால் இடைத்தேர்தலில் போட்டியிட அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி கலைமணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அவ்வழக்கின் விசாரணை நீதிபதி தனபாலன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி இளையான்குடி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் மத்திய அரசு பெற்ற வெற்றி செல்லாது எனவும் பதவிக்காலத்தில் அவர் பெற்ற சலுகைகளை தமிழக அரசுக்கு திருப்பி அளிக்க வேண்டும் எனவும் தீர்ப்பு கூறினார். மேலும் அப்போதைய முன்னாள் மாநில தேர்தல் ஆணையர் நரேஷ் குப்தா மற்றும் இளையான்குடி தேர்தல் அதிகாரி சிவஞானம் ஆகியோர் தலா 25,000 ரூபாயை மனுதாரரின் வழக்கு செலவிற்கு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் இவ்வழக்கின் தீர்ப்பு தற்போது வழங்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. இளையான்குடி சட்டமன்ற இடைத்தேர்தலில் மக்கள் மாநாடு கட்சி சார்பாக போட்டியிட்ட கலைமணி அவர்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது முரணானது, தவறான செயல் என சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. அதன் காரணமாக அந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு மணியரசனுடைய தேர்வு என்பது ரத்து செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச சுற்றுலா தலமான கொடைக்கானலில் தேசிய அளவிலான 15வது ஸ்கல் படகு போட்டி இன்று தொடங்கியது. 21 மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள், வீராங்கனைகள் இப்படகு போட்டியில் கலந்து கொண்டனர். வரும் 16ஆம் தேதி வரை இப்படகு போட்டி நடைபெறும். படகு போட்டி இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தங்கம், வெள்ளி, வெண்கலம் ஆகிய பதக்கங்கள் வழங்கப்படும். நாங்கள் இங்கே வரும்போது திடீர்னு எங்களுக்கே தெரியாமல் அதிர்ஷ்டமாக இங்கே படகு போட்டி நடக்குது. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலிருந்தும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. கொடைக்கானலில் இங்கே லேக்கில் இந்த மாதிரி பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணுறோம். இதேபோல கொடைக்கானலில் பலத்த மழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளம் போல் காட்சியளித்தது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இன்று 1 மணி அளவில் பலத்த மழை தொடங்கியது. விவசாயிகள் இதனால் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதனால் கொடைக்கானலுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்குள்ளானார்கள். மேலும் மழை நீடிக்கும் என தெரிகிறது. 2 மாதங்களுக்கு முன்பு குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட திருடனை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை தண்டையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மோத்தீஸ்வரன் என்ற 3 வயது குழந்தை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கடத்தப்பட்டான். கடத்தப்பட்ட அன்றே குழந்தையை காவல்துறையினர் மீட்டனர். பின்னர் குற்றவாளி செல்வமணியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அங்கிருந்து தப்பி ஓடிய குற்றவாளியை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் குற்றவாளியின் இருப்பிடத்தை கண்டுபிடித்த காவல்துறையினர் அந்த ஆசாமியை கைது செய்தனர். சென்னை 1000 விளக்கு பகுதியைச் சேர்ந்த குற்றவாளி குழந்தைகளை கடத்தி அவர்கள் அணிந்திருக்கும் நகைகளை திருடிவிட்டு தெருவில் விட்டுவிட்டு சென்று விடுவாராம். இதுபோன்று பல்வேறு வழக்குகள் செல்வமணி மீது பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மோத்தீஸ்வரன் என்ற சுமார் 3 வயது குழந்தையை காணவில்லை என ஒரு புகார் வந்தது. இது தண்டையார்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து குழந்தையை தேடிட்டு இருந்தோம். அந்த வழக்கில் செல்வமணின்னு ஒருத்தர் மேலே சந்தேகப்பட்டு அவர் தான் அந்த குழந்தையை கடத்திருந்தா சொல்லி தகவல் கிடைச்சிது. அவர் நேற்று அந்த செல்வமணியை கைது பண்ணி நீதிமன்ற காவலுக்கு அனுப்பணும்.
புதுச்சேரி நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டு வரும் சங்கரராமன் கொலை வழக்கு ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சங்கரராமன் கொலை வழக்கில் சாட்சிகளை மறுவிசாரணை செய்யக்கோரி அவரது மனைவி பத்மா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இன்று புதுச்சேரி நீதிமன்றத்தில் விஜயேந்திரர் உட்பட 22 பேர் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்நிலையில் பத்மா மற்றும் அவரது வழக்கறிஞர்கள் வராததால் வழக்கு வரும் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சங்கரராமன் மகன் இன்று நீதிமன்றத்தில் 83 பிறல் சாட்சிகளை மறுவிசாரணை செய்யக்கோரி மனு தாக்கல் செய்தார். மனுவை படித்த நீதிபதி அந்த மனுவை தள்ளுபடி செய்தார். தமிழகத்தின் பல பகுதிகளில் குடிநீர் கிடைக்காமல் மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள். இதனையடுத்து சீர்காழி அருகே உள்ள சட்டநாதபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட செங்கமேட்டில் கடந்த ஒரு வாரமாக குடிநீர் நீர் வரவில்லை. இதுகுறித்து ஊராட்சி தலைவரிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த செங்கமேட்டைச் சேர்ந்த மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து காவல்துறையினர் விரைந்து வந்து கிராம மக்களிடையே சமரசம் செய்து வைத்தனர். இந்த சாலை மறியலால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒரு அரை மணி நேரம் கூட தண்ணி வர மாட்டேங்குது. அதுல இருந்து 11 மணி வரைக்கும் அது சோறு தண்ணி கூட ஆக்காத தண்ணி இல்லன்னு ஊரா தண்ணிக்கு அலையிறோம். நாங்க பெர்சன்ட் வந்து கேட்டாக்கா எங்களுக்கா ஓட்டு போட்டீங்க, உங்களுக்கு மேல செங்கமேட்டுக்கு நாங்க தண்ணி கொடுக்க மாட்டோம் சொல்றாங்க. காரைக்கால் அருகே பட்டப்பகலில் வீட்டின் கதவை உடைத்து 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் ரொக்கப் பணத்தை கொள்ளையடித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள தருமபுரத்தில் உள்ள மெஜஸ்டிக் நகரில் வசித்து வருபவர் ஷாகுல் ஹமீத் குடும்பத்துடன் நேற்று உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு மாலை வீடு திரும்புகையில் வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். வீட்டினுள் சென்று பார்த்தபோது 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் 35,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை போனது தெரியவந்தது. இதுகுறித்து காரைக்கால் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. கண்ணாடி தொட்டிக்குள் மீன்களை வைத்து அழகு பார்ப்பது உண்டு. இங்கு கடலுக்கு அடியில் பெரிய ராட்சத கண்ணாடி தொட்டி வைத்து இருக்கிறார்கள். பார்வையாளர்கள் இந்த கண்ணாடி தொட்டிக்குள் நின்று நடுக்கடலில் உள்ள கடல்வாழ் உயிரினங்களை பார்க்க முடிகிறது. கண்ணாடி தொட்டிக்குள் நிற்கும் மனிதர்களை மீன்கள் வந்து வேடிக்கை பார்க்கின்றன. ஆச்சரியமான காட்சி அல்லவா? ஈராக்கில் தொடர் குண்டுவெடிப்பு, 60க்கும் மேற்பட்டோர் பரிதாப மரணம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.